ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட் அப்பா எக்ஸ்பெக்டட் ஒன் தான் சொல்லுவேன். பிகாஸ் விஜய் அந்த வீடியோவை பார்த்து ஷாக் ஆகிறது, அப்புறம் காவேரிக்கு தெரிய வர்றது, நதி ஃபேமிலிக்கு தெரிய வருதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். இப்போதைக்கு வெண்ணிலாவோடைய அந்த பிரஸ் மீட் மட்டும் தான் வந்து டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு தான் விஜய் வந்து அந்த பிரஸ் மீட்ல பேசுற சீன்லாம் வரப்போகுது. இன்னொரு சைடு இப்படி ஒரு சுச்சுவேஷன்லையும் விஜய் வந்து காவேரிக்கு சப்போர்ட்டிவா அங்க ஐயப்பனை அனுப்பி ஸ்டால் கிடைச்சிருச்சா அப்படின்ற வரைக்கும் கேட்டு அவ்வளோ ஹாப்பினஸ். அது மட்டும் இல்லாமல் உடனே மேடம் வந்து சிபிசிஐடி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் அங்கே வந்து கிளம்பிடுங்க ஐயப்பன்னு சொல்லிட்டு அவருமே அங்கே கிளம்பிட்டாரு. ஸோ காவேரி செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. இன்னைக்கும் அதே ஒயிட் ஸ்கூட்டில தான் வராங்க. இந்த ஒயிட் ஸ்கூட்டி யாருதுதா அப்படின்றது கடைசி வரைக்கும் நமக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. ஸோ டிவியில் நதி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த வெண்ணிலாவுடைய ப்ரெஸ் மீட் அதை வந்து பார்த்துடுறாங்க. ஸோ 3 தடவை இன்னைக்கு அவங்க சொன்ன அதே டைலாக்ஸை ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரியே இருந்துச்சு. இந்த ரிங்கு இதுதான் வந்து எனக்கு கல்யாணமானதான் வந்து நான் அவர் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஹோப் கொடுத்துருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொன்னாங்க இல்லையா. உண்மையாவே அந்த ஒரு டைலாக் வந்து கொஞ்சம் சென்ஸ் இல்லாத மாதிரியே ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ஒரு ரிங்கு போட்டு அவங்க ஹோப் கொடுத்தா அது கல்யாணம் மாதிரி ஆயிடுமா அப்படின்னு தான் என் மைண்டில் ஓடிச்சு. எனிவேஸ் அது சென்ஸ் இல்லைனாலும் வெண்ணிலா ட்ராக் ஒரு என்கார்டு வரணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்ல நம்ம தாங்கி தான் வரணும் அப்படின்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான். ஒரு பெரிய பூகம்பம், அந்த பூகம்பம் இப்போ வெடிச்சிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ சொல்லவே தேவையில்லை சாரதாம்மா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. இன்னொரு சைடு விஜய் தாத்தா பாட்டியுமே சொன்ன ஒரு விஷயம் தான், இங்க அந்த பொண்ணு நல்லா இருந்த வரைக்குமே என்னை பார்த்து சிரிக்கும், நாங்களும் அவங்கள பார்த்து சிரிப்போம், மற்றபடி நீ தான் விஜய் பழகிட்டு இருந்த, இப்பதான் அவளோட உண்மையான முகம் வெளியே வருது பணத்துக்காக அப்படின்னு சொல்லும் போது விஜய் வந்து கரெக்டா அது பணத்துக்காக இல்ல, வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. சோ அந்த பணம் விஷயத்துல மட்டும் தான் வெண்ணிலாவை வந்து விட்டு கொடுக்கல, மத்தபடி இவ்வளவுக்காக நான் இவ்வளவு செஞ்சேன், என்ன அவளை புரிஞ்சுக்கவே இல்லையே, இப்படி வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டாலே, இனிமே நான் ஏன் அவளை வந்து அவளுக்காக யோசிக்கணும்ன்ற மாதிரி. அதாவது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். விஜய்க்கு வந்து அந்த ஒரு கில்ட் ஃபீல் இருக்கக்கூடாது வெண்ணிலாக்காக அப்படின்னு சொல்லி, அது இனிமே கன்ஃபார்மா இருக்காது அப்படின்ற விஷயம் இன்னைக்கு எபிசோட்ல இருந்து தெரிய வந்துச்சு, அவர் பேசின டயலாக்ல இருந்து. ஏன்னா வெண்ணிலா இப்படி பண்ணுவாங்க அப்படின்றத துளி கூட எதிர்பார்க்கல. என்னை ஏமாத்திட்டேன்றதை வீட்டில் சொன்னதே என்னால் தாங்கிக்க முடியல, வெளியில போயிட்டு அவ்வளோ பேரை வச்சு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்கிற ஃபீல் பண்றாரு. அதே மாதிரி நாளைக்கு எபிசோடோட ப்ரிவியூலுமே மாமாவும் வெண்ணிலாவும் வந்து நிற்கிறாங்க. அவரே வந்து சட்டையெல்லாம் பிடிச்சி வெளியில அனுப்புறாரு. ஸோ ஃபைனலி அந்த எந்த ஒரு கெல்ட் ஃபீலும் இல்லாம வெண்ணிலாவுடைய சுயரூபம் வந்து விஜய்க்கு தெரிய வந்ததுல ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. ஸோ இதையுமே வந்து நம்ம பாசிட்டிவா பார்ப்போம். ஏன்னா இந்த ட்ராக் எந்த ஆச்சுன்னா தான் வெண்ணிலாவுடைய அந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். ஈவன் அவங்க மாமாவுமே வந்து விஜய் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு பியூர் ஹார்ட்டடா தான் அவர் வந்து சொல்றாரு. தாத்தா பாட்டிக்கிட்டுமே அதுதான் சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் மாமா கேரக்டர் பேசினதுல எனக்கு பொய் இருக்க மாதிரி தெரியல, நடுவில் ஏதோ வெண்ணிலா தான் குழப்பிருக்கான்னு தான் நினைக்கிறாரு தவிர்த்து ராகினி பசுபதி மேலே இப்போ வரைக்கும் எந்த ஒரு டவுட்டும் வரல. மேபி இன் ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இன்னொரு சைடு அப்பா இது குடும்பமா இது அப்படின்ற மாதிரி என்னை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க இந்த நதி ஃபேமிலி மெம்பர்ஸ். அவ்வளோ வந்து காவேரியை பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ நர்மதா பாப்பாவுக்காக அவங்க வாங்கின அந்த காசு வந்து இன்னைக்கு கூட குமரன் வந்து என்னாலதான் இதெல்லாம் நடக்குது சாரின்னு கேட்கும்போது குமரன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ எனிவேஸ் அவருடைய அந்த ஒரு இதுவை ஜஸ்டிஃபை பண்ணணும் தான் ஆரம்பத்துல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் காவேரி அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. அந்த பிரஸ் மீட் எல்லாம் பார்த்துட்டு அப்போ கூட ஒருத்தவங்க கூட வந்து ஒரு ஆறுதலா என்னதான் திட்டினாலுமே திட்டினா அடுத்த செகண்டே வந்து சரிம்மா நீ ஃபீல் பண்ணாதான் நாங்க இருக்கோம் அந்த மாதிரி கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அப்போ அவங்களே எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிட்ட மாதிரி இப்படி திட்டுவாங்களா? உண்மை ஈவன் அது வந்து காவேரி மேல தப்பு கிடையாது. ஈவன் ஒரு ஃபேமிலிலாம் வந்து பொண்ணு மேல தப்பாவே இருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கும்போது தட்டி தான் கொடுப்பாங்களே தவிர்த்து இப்படி குடும்பமா நின்று அவங்களை திட்ட மாட்டாங்க. சாரதாமா போன உடனே ஒரு குட்டி அடி வேற கொடுப்பாங்க. அப்பவுமே காவேரி வந்து அவங்களே மீறி அந்த கை வந்து ஸ்டொமக் அந்த வயிற்றுல தான் பாப்பா கிட்ட தான் போச்சு. ஸோ இந்த பிரெக்னன்சி ரிவீல் தான் கண்டிப்பா அடுத்தது வரும், அடுத்த வாரத்துல கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிரஸ் மீட், அந்த விஜய் பேசுற டயலாக்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸோட இன்னொரு ரியாக்ஷன், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நாளைக்கு எபிசோட் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் வெண்ணிலா பேசுறதுக்கு காவேரியால எதுவுமே இப்போதைக்கு பேச முடியல. அப்பயுமே விஜய்க்கு சப்போர்ட்டிவா பேசதான் ஆரம்பிச்சாங்க, ஆனா எல்லாருமே சேர்ந்து வாயடிச்சிட்டாங்க. சாந்தியத்தை நீங்களுமா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எபிசோடு இருந்துச்சு. ஸோ நாளைக்கு விஜய் பேசினதுக்கு அப்புறம் காவேரி கண்டிப்பா விஜய்க்காக பேசுறாங்களா இல்ல அப்பயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேற ஏதாவது சொல்லி அவங்க வாய அடைக்கிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் பத்தின அவங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.